ஜியோஜிப்ராவில் பாலிகன் டூலில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரெகுலர் பாலிகன் அப்படிங்கிறத பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். ரெகுலர் பாலிகன்கிறது ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு பேர். இதை உருவாக்குறதுக்கு பாருங்கள், செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் தென் என்டர் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஒரு 2 பாயிண்ட்டை நம்ம என்டர் பண்ணோம்னா இந்த ரெகுலர் பாலிகனோட அதாவது ஒழுங்கு பலகோணத்தோட ஒரு பக்கத்தின் நீளம் கிடைக்கும். அதே பக்கத்தில் எத்தனை பக்கங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த எண்ணிக்கையை அந்த பாக்ஸில் இட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ அந்த டூல் செலெக்ஷனில் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், 2 இடத்துல கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு இடம் கிளிக் பண்ணியாச்சு. 2வது இடத்துல கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், நமக்கு ரெகுலர் பாலிகன் வெர்டிசஸ் எத்தனைன்னு கேட்குது. டிஃபால்ட்டாகவே அதில் 4 இருக்குது. மினிமம் பாலிகன்னா 3 வெர்டிசஸ் கொடுக்கலாம். 3 கொடுத்தா என்ன ஆகுது பாருங்கள், ஒரு முக்கோணம் கிடைக்குது, அதாவது ட்ரையாங்கிள் கிடைக்குது. மீண்டும் அதே மாதிரி கிளிக் பண்ணி பாருங்கள், 4 இருக்குது. அப்படியே கொடுத்தோம்னா 4 வெர்டிசஸ் உள்ள ஒரு ஒழுங்கு பலகோணம், அதாவது சதுரம் கிடைக்குது. ஓகே, இது சமபக்க முக்கோணம். பாருங்கள், 3 பக்கங்களும் சமம். இது 4 பக்கங்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சதுரம் கிடைக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கிளிக் பண்ணி 5ன்னு அதில் வெர்டிசஸ் கொடுத்தோம்னா பாருங்கள், ஐங்கோணம் கிடைக்குது, ஒழுங்கு ஐங்கோணம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் லென்த் இருக்கிறதுனால இதில் ஏபிக்கு என்ன லென்த்தோ அதே தான் அடுத்துள்ள இருக்கும். இதில் டிஇ, இதில் ஹெச்ஐ, இதோட லென்த் எவ்வளவோ அதே தான் 4 சைடாக இருந்தாலும் சரி, 5 சைடாக இருந்தாலும் சரி அதுக்கு இருக்கும். ஓகே, இப்போது இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பாலிகனோட ஏரியா எவ்வளோன்னு நமக்கு கிடைக்குது பாருங்கள். பாலிகன் 1 9.4. ஓகே, பாலிகன் 1ஓட ஏரியா 9.4. இதில் நம்ம ஷோ லேபிள்னு கொடுத்தோம்னா பாலி 1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஷோ நேம் அண்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அதோட ஏரியா அதில் தெரியுது பாருங்கள். அடுத்து அதோட லைனோட ஸ்டைலையும் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது கலரையும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளார ஃபில்லிங் இருக்கக்கூடிய அந்த கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த பாலிகன் நகராமல் நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம். மேலும் இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போய் ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு தேவையான அந்த உள்ளார இருக்கக்கூடியது எந்த மாதிரியானது வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸிங் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணி பெருசாகவோ சின்னதாகவோ அந்த உள்ளார இருக்கக்கூடிய பேட்டர்னை நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேட்டர்னை மாற்றிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலிகன் டூலில் 2வதாக இருக்கக்கூடிய ரெகுலர் பாலிகனை கிளிக் பண்ணி 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வெர்டிசஸ் அப்படிங்கிற இடத்துல ஏன்னு நம்ம டைப் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா பாருங்கள், கிரியேட் ஸ்லைடர்ஸ் அப்படிங்கிற பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகுது. கிரியேட் ஸ்லைடர் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் பாருங்கள், அந்த ஏவோட வேல்யூஸை மாற்றுறதுக்கு இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் இன்டர்வலில் வந்து மினிமம் 3 கொடுப்போம், மேக்ஸிமம் ஒரு 20 கொடுப்போம். இதில் இன்க்ரிமெண்ட்டுங்கிற இடத்துல 1ன்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பாருங்கள், இப்போ நமக்கு அந்த ரெகுலர் பாலிகன் அனிமேஷனோட நமக்கு கிடைக்குது. பாருங்கள், ஏவோட மதிப்பு எத்தனையோ அத்தனை பக்கங்கள் உள்ள ஒரு பலகோணம் நமக்கு கிடைக்குது. பலகோணத்தின் பக்கங்கள் அனைத்தும் சமம். இது ஒழுங்கு பலகோணம். பாருங்கள், நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணதுனால 3ல் ஆரம்பித்து வரிசையாக போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் பாலிகன் அதாவது ஒழுங்கு பலகோணத்தை நம்ம இதில் உருவாக்கலாம். இதே மாதிரி இன்புட் பாக்ஸில் பாலிகன் அப்படிங்கிறத டைப் பண்ணோம்னாலும் நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸை கொடுத்து நம்ம ஒழுங்கு பலகோணத்தை உருவாக்கலாம். இவ்வாறாக ஒழுங்கு பலகோணத்தை உருவாக்கி நம்ம கணக்குகளில் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.